ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், February 17 நாளைக்கு வந்து நம்ம பர்த்டே. பெருசாக விஷஸ் வந்தது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அப்பா அம்மா, அப்புறம் ரிலேஷன்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். ஆமாம், நமக்கு நல்ல சப்போர்ட் இருக்குதுங்க எல்லாத்துலேயும். பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுலேயும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலைங்க. டீச்சிங் ஃபீல்டுலேயும் சரி பெருசாக இன்ன வரைக்கும் ஒன்றும் சாதிக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான். உங்கள் ஜங்ஷன்லேயும் பெருசாக சாதிக்கலை சார். அது ஏதோ ஒரு வகையில் என்னென்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக போயிட்டுருக்குது. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணணும்னு நினச்சி தான் உங்கள் ஜங்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே போயிட்டுருக்கு. அதுலேயும் பெருசாக சாதிக்கலை. பெருசாக சாதிச்சுருந்தா என்னவோ நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. இப்போ வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வேலைக்கு போகிறது, சம்பளம் வாங்குறது, அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது லைஃபே. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அவங்க. ஒரு 5 years வந்து அவங்க தான் படிக்க வச்சாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட் இவ்வளோ படிக்க வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்கிறது மட்டும்தான் இப்போ வரையும் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. அவங்களுக்கு எதாவது செய்யணும். இப்போ நான் வாங்குகிற சம்பளம் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும். அது எனக்கு நல்லதாகவும் தோணுது. அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸு, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நான் ஒன்றுமே செஞ்சது கிடையாதுங்க. ஆனால் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டது கிடையாது. என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, கூட இருப்பாங்க, எந்நேரம் கூட இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக கூட இருப்பாங்க. நான் சேடாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நான் இப்போ 4 வருஷம் ஆச்சு ஈரோடு வந்து. நான் தனியாக இருக்கேன்னு என்றைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா அது காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், கூட இருக்கிறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் வந்து அழைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. எத்தனை ஏஜ்லாம் நம்மளால் சொல்ல முடியலை, கடந்து வந்தாச்சுங்க. ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏதாவது உதவிகள் அந்த மாதிரி போய் கொண்டாடுறாங்க. நான் இன்னும் அந்தளவுக்கு வளரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அங்கே போய் ஆர்ஃபனேஜெலாம் போயிட்டு கொண்டாடுறாங்க பார்த்திங்களா, அந்தளவுக்கு நான் இன்னும் வளரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் நான் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலை. நார்மலாக என்ன வருதோ அதை இப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீட் ஸ்டாஃப்க்குமே ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு போகிறது நான் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அதிகமாக சம்பளம் கேட்கவும் தெரியாது, அதிகமாக சம்பளம் கேட்குறதுக்கும் எனக்கு வந்து மனசு இடம் கொடுக்காது. நான் போகிறேன்னா இந்த கிளாஸ்க்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வாங்குவேன். நமக்குன்னு நிறையா ஸ்கூல்ஸ் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் நான் தனியாக வீடியோ வேணால் போடுறேன் அவங்களுக்குலாம் தேங்க்யூ சொல்லி. நாளைக்கு கூட நான் அவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் வீடியோவை போடுறேன், பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் நல்லவர் வரட்டும், சார் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க, மாதம் ஆனால் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்றாங்க. அதனால தான் நம்ம லைஃப் ஓடிக்கிட்டுருக்குது, நல்லபடியாக ஓடிக்கிட்டுருக்குது. இதே மாதிரி இந்த பர்த்டேங்களா, நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு நான் இன்னும் நல்லா வரணும், இன்னும் நல்லா வந்து நிறையா செய்யணும். இப்போ நான் உங்கள் ஃபிசிக்ஸை கூட நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, உங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதோட நோக்கமே அதுலேருந்து வர்ற வருமானத்தில் நான் வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். என்னவோ தெரில, அது நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்த்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி பாடம் நடத்தும் போது அது வேர்த்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் கேட்டேன், இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் நடத்தணும் திரும்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சு நான் உங்கள் ஃபிசிக்ஸ் போயிட்டுருக்குதுங்க. என்னால் முடிஞ்சதை வந்து என்றைக்குமே நமக்கு வந்து எப்போவுமே எல்லோரையும் வந்து சுற்றி இருக்கவங்கள ஓரளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஏன்னா நான் மேக்ஸிமம் ஏதாவது பேசினா காமெடி பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். அவங்கள எப்படியே சிரிக்க வைக்கணும், அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். அப்படியே பழகிடுச்சுங்க, ஒரு 5-6 வருஷமாக அப்படியே பழகிடுச்சுங்க. ஏன்னா நம்ம அப்படிலேருந்து வந்தது தான், அடிப்படையில் வந்தது தான். என்னை சின்ன பிள்ளைலேருந்து தெரிகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த லெவல்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி. பேசிக்கான இடத்துலேருந்து தான் நாங்களும் வந்திருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் வந்து எனக்கு ஒர்க்கு கொடுத்தவங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஒர்க்கை நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்கூல்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நியூஸ் பேப்பர் கடையிலலாம் ஒர்க் பண்ணேன். அங்கே எனக்கு ஓனர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம
அது லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வேலை கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு பார்ட் டைமாக ஒருத்தர் எனக்கு வேலை கொடுத்தாரு. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்ட் டைம் எனக்கு ஒருத்தர் வேலை கொடுத்தாரு. அப்போ இந்த மாதிரி அவங்களாம் வேலை கொடுத்ததுனால தான் நம்ம அதுலேருந்து சம்பளம் வாங்கி ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கிறோம். இன்னமும் மேலே போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் எல்லோருடைய ஆசையும். இன்னும் மேலே போகணும். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மள்ட்ட போய் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதாவது என்னென்னா நம்மளுடைய வளர்ச்சி அடுத்தவங்களுக்கும் அது வளர்ச்சியை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய எண்ணம். இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமா அப்படின்னா அந்த தெரிஞ்ச ஃபிசிக்ஸை நான் இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா அது அவங்களுக்கு வளர்ச்சி. அவங்க நம்மள்டேருந்து பணத்தெல்லாம் எதிர்பார்க்கல. நம்மள்டேருந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை தான் நான் இன்ன வரையும் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எந்த கிளாஸ் போனாலும் சரி என்னுடைய 100% எஃபர்ட் போட்டு தான் நான் கிளாஸ் எடுப்பேன். வேணா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்லுவாங்க. என்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அது தெரியும் நான் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு கிளாஸ் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி. இன்னமும் அந்த கண்டிப்பாக அந்த 100% எஃபர்ட்டை நான் தொடர்ந்து போடுவேன். தொடர்ந்து எல்லாருக்குமே என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அது எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரிலங்க. எல்லாருமே ட்ரீட் கேட்பாங்க. பர்த்டே அன்னைக்கு ட்ரீட் கேட்பாங்க. நம்ம ட்ரீட் கொடுத்துடலாம். பட் அந்த ட்ரீட் நம்ம அவங்க பண்ண அந்த ஹெல்ப்புக்கு அது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும்னு அவங்களுக்கும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு லாயல்ட்டியாக இருப்பேன் எல்லாருக்குமே. என்னால் என்ன முடியுமோ அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை சுற்றி நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. தேங்க்யூ.